செங்கம் நகராட்சிக்கு புதிய கூட்டு குடிநீர் திட்டம் உருவாக்க மத்திய அரசிடம் நிதி கோரப்பட்டுள்ளதாக அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் இன்றைய கேள்வி நேரத்தின் போது செங்கம் MLA கிரியின் கேள்விக்கு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு பதிலளித்து பேசினார். அப்போது செங்கம் நகராட்சிக்கு புதிய கூட்டு குடிநீர் திட்டம் உருவாக்க மத்திய அரசிடம் நிதி கோரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பின்னர் ஆண்டிப்பட்டி MLA மகாராஜன் கண்டமனூரில் 30,000 பொதுமக்கள் வசிப்பதால் அவர்களுக்கென்று தனியாக ஒரு கிணறு அமைத்து குடிநீர் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் KN நேரு கண்டமனூர் பகுதியில் ஆய்வு செய்யப்பட்டு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கூறினார். திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு பகுதியும் அதே மாதிரி விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு பகுதியுமாக ஒரு புதிய திட்டம் கூட்டு குடிநீர் திட்டம் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அந்த செங்கம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளையும் இணைத்து தான் அந்த திட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்திற்காக செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட ஏற்கனவே 19 திட்டங்களில் 16 திட்டங்கள் இதுவரை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதுக்கான ஒன்றிய அரசினுடைய நிதியும் கோரப்பட்டிருக்கிறது, மாநில அரசினுடைய நிதி தரப்பட்டிருக்கிறது. எனவே அப்படி வருகிற போது அந்த திட்டத்தின் மூலமாக செயல்படுத்தலாம் என்றுதான் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டிருந்தது. எனவே அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு உரிய முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அந்த திட்டம் நிறைவேற்றும் பட்சத்தில் செங்கம் நகராட்சி முழுவதும் மட்டுமல்ல, செங்கம் தொகுதியில் இருக்கிற அத்தனை பகுதி மக்களுக்கும் அந்த குடிநீர் வழங்குவதற்கு இந்த அரசு ஏற்பாடு செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனைத் தொடர்ந்து பழைய கொள்ளிடம் ஆற்றில் உள்ள முதலைகள், கால்நடைகள் மற்றும் ஆற்றில் குளிக்க செல்லும் பொதுமக்களை பிடித்து சாப்பிடும் அச்சுறுத்தல் இருப்பதால் சிதம்பரத்தில் முதலை பண்ணை அமைக்கப்படுமா என்று சிதம்பரம் MLA பாண்டியன் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய வனத்துறை அமைச்சர் பொன்முடி தஞ்சாவூர் பகுதியில் முதலை பண்ணை அமைப்பதற்கான பணிகள் நடந்து வருவதாக தெரிவித்தார். பின்னர் கீழ்பெண்ணாத்தூர் MLA பிச்சாண்டியின் கேள்விக்கு அமைச்சர் பொன்முடி பதிலளித்து பேசினார். அப்போது சாத்தனூர் அணையில் உள்ள முதலைகள் பிடிக்கப்பட்டு அவற்றின் வாழ்விட பகுதிகளில் பாதுகாப்பாக விடப்படுவதாக கூறினார். சிதம்பரம் தொகுதி பழைய கொள்ளிடம் ஆற்றங்கரை பகுதியில் முதலை பண்ணை அமைப்பது தொடர்பாக கருத்துரு ஏதும் அரசின் பரிசீலனையில் இல்லை. தஞ்சாவூர் மாவட்டம் அணைக்கரை பகுதியில் முதலைகள் பாதுகாப்பு மையம் ஒன்றை அமைக்க அரசாணை வெளியிடப்பட்டு தற்போது முதற்கட்டமாக ரூபாய் 32 லட்சம் ஒப்பளிப்பு செய்யப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தற்போது அமைக்கப்பட உள்ள அணைக்கரை முதலைகள் பாதுகாப்பு மையம் சிதம்பரம் பகுதிக்கு அருகில்தான் உள்ளது. எனவே சிதம்பரம் தொகுதி பழைய கொள்ளிடம் ஆற்றங்கரை பகுதியில் தனியே முதலை பண்ணை அமைக்க வேண்டிய அவசியம் எழவில்லை. அணைக்கரை பகுதிகளில் பாதுகாப்புடன் முதலைகள் பிடிக்கப்பட்டு அங்கே விடப்படுகின்றன. ஆகவே இந்த முதலைகளை பொறுத்தவரையில் 14 முதலைகள் இவ்வாறு மீண்டும் நீர்நிலைகளில் விடப்பட்டுள்ளன. பிடிக்கப்பட்டு அவைகள் சிதம்பரம் பகுதியில் உள்ள அந்த முதலைகள் எல்லாம் இந்த நீர்நிலைகளில் விடப்பட்டுள்ளன.